கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் டேனியல் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாட்சியை பார்க்குற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய பாடல் பாடி சாட்சி சொல்ல போகிறேன். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதிஸ்தவன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதிஸ்தவன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். என்னுடைய பெயர் சபரிசன். நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆண்டியூர் கிராமத்தில் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன். என்னுடைய அப்பா பெயர் மணி, அம்மாவின் பெயர் செல்வி. நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பம். இயேசுனா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு யாருமே சொன்னதும் இல்லை இதுக்கு முன்னாடி. ஆனால் இருந்தாலையும் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டோம். அதனுடைய சாட்சியை பற்றி தான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். எங்களுடைய தொழில் அப்படின்னு சொன்னால் அப்பா ஒரு கொலாளர், கொய்யவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் கூட எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கொய்யனை பற்றி எழுதியிருக்காங்க. அப்பா காலையில் போயிட்டு மண் பிசைஞ்சி அவர் அந்த சக்கரத்தில் எடுத்து வச்சு ஓடு செய்வார். ஒரு சிலர் எங்களோட கூட வேலை செய்கிறவங்க பானை சட்டி எல்லாத்தையும் செய்வாங்க. இந்த தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில். ஏரியிலிருந்து மண் சுமந்துட்டு வரணும். அம்மாவும் அப்படி தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். அப்பாவுடைய கஷ்டம் அம்மாவுடைய கஷ்டத்தை நான் பார்த்து வளர்ந்துவேன். அப்பா அம்மாவுக்கு திருமணமாகி 3 வருஷம் குழந்தை இல்லை. அதனால் குழந்தைக்காக எத்தனையோ இடம்லாம் போயிருக்காங்க. நிறைய கனி கேட்குறது, நிறைய குறி கேட்குறது, மந்திரம் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பா சரி யாரோ சொன்னாங்க சபரிமலைக்கு போங்க, 3 வருஷம் போனால் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு அப்பா ஐயப்பன் பக்தர் 3 வருஷமாக தொடர்ந்து போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சபரினே பேர் வச்சுட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனதுனால என் பேர் சபரின்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்து 40 நாளில் குழந்தைக்கு மூளைக்காய்ச்சல் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் குழந்தையில் மூளைக்காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டு மூச்சு இல்லாமல் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் குழந்தை அழுகும் இல்லை. அது பாய் மேலே போட்டுட்டு அப்படியே அப்பா அம்மா பாட்டி என் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் அவ்வளோதான் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை வந்துச்சே, ஆனால் இப்போ செத்து போச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. அந்த வழியாக ஒருத்தர் ஏம்மா என்னம்மா அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். குழந்தை மூச்சு பேச்சே இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே, எந்த ஒரு உணர்வுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் அந்த குழந்தைய தூக்கி பார்த்துட்டு என்ன தான் தூக்கி பார்த்துட்டு, இல்லை இதுக்கு இன்னும் உயிர் இருக்குது, உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் நீங்கள் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. உண்மையாகவே அந்த நேரத்தில் பார்க்கும்போது டாக்டரும் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பின்னாடி அந்த மூளைக்காய்ச்சலிருந்து ஒரு விடுதலை கிடச்சிச்சு. அப்படியே வளர்ந்து வந்தோம். நாளடைவில் நான் ஸ்கூல்லாம் போக ஆரம்பித்தேன். ஒரு 2ஆம் கிளாஸ் 1வது 2வது படிப்பேன்.
அப்போ என்னுடைய விரை வீக்கம், அதாவது தெளிவாக யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது சாட்சி, ஆண்டவர் செஞ்ச சாட்சியை நான் ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய உறுப்பில் விரை வீக்கம், சிறுநீர் போகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு வீக்கம் கட்டியாக வந்துடுச்சு. இதுக்கு சரி இது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், எங்கெங்கேயோ போனோம், ஊசியெல்லாம் போட்டோம், மாத்திரை சாப்பிட்டோம், சரியாகலை. அதுக்கப்புறம் யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த வைத்தியெல்லாம் செய்வோம், நாட்டு வைத்தியம் செய்வோம். அப்போ அந்த கெஸ்கா இருக்கும், கெஸ்காவை எடுத்து அது மூலமாக அதை உடைச்சி அதெல்லாம் கூட எங்களை அதில் ஏதோ மருந்து வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு மந்திரம் பண்ணி விளக்கெண்ணெயில் போண்டா செஞ்சு கொடுத்தாங்க. இதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் சாப்பிட்னு வந்தால் சரியாயிடும்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சரியாகலை, எல்லாம் தோல்வி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கத்திரிக்காய், நாம் சாப்பிட்ற கத்திரிக்காயை மந்திரம் பண்ணி நீங்கள் பூஜை செய்கிறீங்களா அந்த ரூமில், அந்த போட்டாவுக்கு மத்தியில், விக்கிரகத்தின் போட்டா மத்தியில் நீங்கள் மேலே மாட்டி வச்சுருங்க. அது அந்த கத்திரிக்காய் பழுத்து சுருங்க இந்த கட்டியும் சுருங்கிடும், சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் எனக்கு சரியாகலை. எங்களுக்கும் வீட்டில் ரொம்ப கஷ்டம். நான் எதுவுமே எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, சரியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொன்னார், இல்லைங்க நீங்கள் போய் ஒருத்தர் இருக்கார் மந்திரம் பண்ணுறவர், அவர்கிட்ட போங்க, காதில் என்ன பண்ணுவார்னா ஓட்டை போடுவார், இந்த இடத்துல காது ஓட்டை போட்டார்னா கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓனிசி மாதிரி இருக்கும், எடுத்து அப்படியே குத்துனார், எந்த ஒரு மறுக்கிற இன்ஜெக்ஷன் எதுவுமே போடலை, அப்படியே குத்துன வலி தாங்க முடியல. அதில் ஒரு கயிறை எடுத்து கட்டிட்டாங்க, ஏன்னா அது ஓட்டையாக இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வலி, வேதனை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு தான் இருக்கும், 6-7 வயசு. அந்த வயசுலேயே இவ்வளோ வேதனைகள், கொடூரமான வேதனைகள். எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன். என்னாச்சுன்னா இதன் மத்தியில் அப்பாவுக்கு மூட்டு வலி, பயங்கரமான மூட்டு வலி. ஏன்னா அவர் ஒரு ஐயப்பன் பக்தன், கோயிலாக போவோம். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை புரட்டாசி ஆச்சுன்னா அந்த 5 சனி வரும், சனி பகவான் நடு சனியை நாங்கள் கும்பிடுவோம். உண்டியில் எடுத்துகிட்டு அன்றைக்கி அப்படியே எங்கள் ஊர்லாம் போவோம், அதில் வர காசுலாம் எடுத்து திருப்பதிக்கு போகிறதுக்காக உண்டியல் சேர்த்து வைப்போம். இதுதான் எங்கள் அப்பாவுடைய மூட நம்பிக்கைகள். இப்படியெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். அம்மாவும் அதே மாதிரி ஒரு எல்லாம் போட்டோ வச்சு வணங்குறதில் செய்கிறதில் எல்லாமே அவங்க பயபக்தியாக இருப்பாங்க விக்கிரகத்துக்கு. இப்படி தான் எங்கள் குடும்பம் போயிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாத மூட்டு வலி, பயங்கரமான வலி. அவர் ரொம்ப எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கஷ்டத்தோடு நடக்க முடியாது. ரொம்ப சோர்ந்து போயிடுவார், வேலையும் செய்ய முடியாது, ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டு வந்தாலும் முடியாது. அது இப்படி இருக்கும்போது ஒரு பாஸ்டர் எங்கள் ஊருக்கு வந்தார். அந்த 1996-97 இருக்கும், அந்த வருஷத்தில் தான் ஒரு பாஸ்டர் வந்த உடனே அவர் வந்து சொன்னார், வந்து பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு, ஐயா நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், இயேசுசாமி உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு, வாங்க இரவு ஜெபம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா சரி போய் தான் பார்ப்போம், வந்து கூப்பிட்டுட்டே இருக்காரே, நமக்கும் இந்த மாதிரி வியாதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரவு ஜெபத்துக்கு போயிட்டு வந்தார். அப்படியே போக போக கொஞ்சம் சரியாச்சு. அதே போல் அவர் இரவு ஜெபத்துக்கு போகிறாரே, எங்கே தான் போகிறாரு, என்னையும் கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்பாக்கிட்ட கேட்டேன். அம்மாலாம் அந்த நேரத்தில் வரமாட்டாங்க. அப்பா என்னை மட்டும் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் பாட்டெல்லாம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஃபாதர் பெர்க்மன் ஐயா பாட்டு தான் ஞாபகம் இருக்குது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, அந்த மாதிரி நிறைய பாடல்களை பாடி உற்சாகமாக. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாட்டுனா பிடிக்கும், இயேசு பாட்டுனா ரொம்ப நல்லா இருக்கே. அதே போல் உனக்கொருவர் இருக்கிறார், இந்த பாட்டெலாம் பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அந்த ஜெபத்தில் இடைவேளை விட்டு ஒரு டீ பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு அப்படியே வருவோம். இதே மாதிரி தான் நாங்கள் ஜெபத்துக்கு போயிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா அப்பா ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். வீட்டுக்கு அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அம்மாவுக்கு தெரியாமே ஞானஸ்தானம் எடுத்துட்டார். உடனே அம்மா சண்டை போடுறாங்க, ஏன் நீ ஞானஸ்தானம் எடுத்த, எதுக்கு அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துக்கிட்ட அப்படின்னு பயங்கரமான சண்டை. வீட்டில் ஒரு சமாதானமே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. நீ உன் சாமியை கும்பிடு, என் சாமியை கும்பிடுன்னு பயங்கரமான சண்டை. அதுக்கப்புறம் அப்பா எதுவுமே சொல்லலை, நீ சர்ச்சுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மாவெல்லாம் கட்டாயப்படுத்தலை, என்னையும் வந்து கட்டாயெல்லாம் படுத்தலை, நீ வந்து தான் ஆகணும், நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் அப்பா போனதுனால நான் அப்பா கூட அப்படியே போயிட்டே இருந்தேன். அம்மா ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரில, ஒரு சில
மாதங்கள் போச்சு. அம்மாவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் அதிசயமானது. அது எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு இதுவரையும் எங்களுக்கும் தெரியல. ஜெபம் மட்டும்தான். அப்பா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அம்மாவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பமாக போக ஆரம்பித்தோம். அம்மா, அப்பா, நான், என் தம்பி எல்லாருமே சர்ச்சுக்கு போனோம். ஆனால் இருந்தாலையும் கூட ஒரு சமாதானமே இல்லை. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் இருந்தாலையும் கூட இப்போ முன்னை விட ஒரு மாற்றங்கள் வீட்டில் ஏற்பட்டுருந்துச்சு. ஒவ்வொருத்தரை புரிந்து கொள்றதில், மற்ற காரியங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வந்தாலையும் ஆண்டவர் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் சமாதானமாக நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்புறம் நான் படிச்சுட்டு இருந்தேன். 5வது முடித்தேன். 6வது கொண்டு போய் பக்கத்தில் மகனூர்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அங்கே போய் என்னை சேர்த்தாங்க. நான் சேர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் சுமாராக தான் படிப்பேன். படிச்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல. அப்பா என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் அப்பாவும் காலையில் வேலைக்கு போவார். காலையில் என்ன பண்ணுவோம், காலையில் 7 மணிக்கு அம்மா கூழ் சமைச்சு கொடுப்பாங்க. கூழ் எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் போவோம். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நாங்கள் அப்பாவுக்கு கூழ் எடுத்துகிட்டு போக மாட்டோம். வேலை இருக்கும். பூ பறிக்கிற சீசன் வரும். பூ சீசன் நல்லா வந்துச்சுன்னா அந்த முல்லைப்பூ இந்த சீசன் வரும்போது காலையிலேயே என்ன பண்ணுவோம், நாங்கள் போயிட்டு 5 மணிக்கெலாம் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், செடியை பிடிப்போம். அதில் போட்டி. ஃபஸ்ட்டு நீ போய் பிடிப்பேன், நான் பிடிப்பேன். நல்ல பூ எதுவோ அதை பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணுவோம், பறிக்கணும். அப்போ தானே நம்ம கிலோ அதிகமாக போட்டால் நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை காலையில் 5-5:30 மணிக்கே நாங்கள் போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 7:30-8 மணி வரையும் போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூல் போவோம். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 6வது முடித்தேன். அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை ஹாஸ்டலில் சேர்த்துறேன்னு சொன்னார். இங்கே பாருங்கள், எனக்கு இதுக்கு முன்னாடி விரைப்பை இந்த சிறுநீர் கழிக்கிற இடத்துல கட்டி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஆண்டவர் எப்படி எனக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு அதை ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு நார்மலாக தான் இருக்குது, இது ஒன்றும் பெரிய நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, இது சாதாரணமாக வர்றது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் அதுக்கப்புறமா எனக்கு சரியாயிடுச்சு, பூரணமாக சரியாயிடுச்சு. ஆனால் இந்த சுகத்துக்கு காரணம் யாருன்னா ஏசப்பா தான். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் சர்ச்சுக்கு போய் நைட்டு ஜெபத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, அப்போ VBS 1998 VBS அங்கே சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு பாட்டு, கதைகள், நாடகம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதன் மூலமாக கேட்டு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் சொன்ன உடனே நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணதுனால என் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா அந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக செய்ய உதவி செய்தார். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் என்னுடைய 6வது 7வது சேரும் போது அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஹாஸ்டல்னும் போது திருப்பத்தூர் கிறிஸ்துக்குல ஆசிரமம் அங்கே இருக்குது. அங்கே தான் என்னை சேர்த்தாங்க. சேர்த்துட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பா, அம்மா, பாட்டி, குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு நான் எங்கேயுமே போனதில்லை. 5வது வரையும் 6வது வரையும் அவங்க கூடயே இருந்து அந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூல், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இருந்தாலையும் என்னை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ தனியாக இருக்கிற மாதிரி சேர்த்துன மாதிரி எனக்கு ரொம்ப அழுகையாக வரும். அழுதுகிட்டே இருப்பேன். என் கூட 4 பசங்க இருந்தாங்க, 4-5 பசங்க எங்கள் ஊர் பசங்களே இருந்தாங்க, தெரிஞ்ச பசங்களே. இருந்தாலையும் அப்பா அம்மாவை எல்லாரையும் விட்டுட்டு இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தினமும் அழுவேன் நான். அங்கே போய் சேர்த்துனதுலேருந்து எனக்கு என்னால் ட்ரெஸ்ஸு எனக்கு அந்த டைம்லாம் பொட்டி இருக்கும், பெரிய பொட்டி கொடுப்பாங்க, அதில் தான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுக்கணும். அதெல்லாம் அப்பா வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூல்னு சேர்த்துட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் 7வது. அழுதுகிட்டே இருப்போம். அப்போல்லாம் டெலிஃபோன் தான், நம்ம லேண்ட்லைன் ஃபோன்னு தான், வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கொடுத்து பேசணும். ஆனால் இருந்தாலும் நான் அழுதுகிட்டே இருப்பேன். பேசும்போதெல்லாம் என்னை கூப்பிட்டு போயிடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி. உள்ளே வந்து சேப்பல் இருக்கும், சர்ச் இருக்கும். காலையில் 5 மணிக்கு எங்களை எழுப்புவாங்க ஜெபத்துக்காக. ஒரு ஐயா இருந்தார், வார்டன் ஐயா. அவர் விசில் ஊதுவார். அப்போ எழுதிட்டு அந்த குளிரில் பெட்ஷீட் போத்திக்கிட்டு நடுங்கிட்டு அப்படியே அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறோம். எல்லோரும் பாட்டு பாடிட்டுருக்காங்க. நான் ஒன்றுவே முட்டி போட்டுன்னு அழுதுட்டுருப்பேன். ஏசப்பா என்னை எப்படியாவது இங்கேருந்து என்னை கூப்பிட்டு போயிடுங்க ஏசப்பா, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு என்னை தனியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன். அங்கே 1 மாதம் தான் இருந்தேன். அழுதுகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் அப்பா என்னை பார்க்க வந்தார் ஸ்கூலில். அப்போ பார்த்துட்டு அவர் போகும்போது
நான் உடனே அழுதுகிட்டே திரும்பவும் போனேன். அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்னை விட்டு இங்கே போனால் இங்கேவே அந்த கிணறு ஒன்று இருந்துச்சு பக்கத்தில், இந்த கிணத்துலேயே விழுந்து நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டேன். உடனே அப்பாவும் பயந்துட்டு சரி என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிற டீச்சர்ஸும் அவங்க பயந்துட்டு உடனே இல்லை இந்த பையனை கூப்பிட்டு போயிடுங்க, நான் டிசி கொடுத்துட்றேன், அப்புறம் எதனா ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் ஏற்கனவே போன ஸ்கூலில் போய் நம்ம திரும்பவும் எப்படி சேர முடியும், அதனால் பக்கத்தில் திரும்ப 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பேராம்பட்டு அப்படின்ற அந்த ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் போய் என்னை போய் சேர்த்தாங்க. அதை படிச்சுட்டே இருந்தேன், சுமாராக தான் படிப்பேன். அப்படியே போச்சு. ஸ்கூல் போகும்போதெல்லாம் நடந்து தான் போகணும், 3 கிலோமீட்டர் நடந்தே போகணும், நடந்தே வரணும். ஒரு சில நேரத்தில் பஸ் பாஸ் இல்லை, நான் லேட்டாக போய் சேர்ந்ததுனால பஸ் பாஸ் எடுக்கலை. பிள்ளைங்கள்லாம் பஸ் பாஸ் வச்சுருந்தாங்க, அப்போல்லாம் பாஸ் இருக்கும். நானும் அவங்க கூட ஏறிக்குவேன். கண்டக்டரு கேட்டார்னா உள்ளே எடுக்கிற மாதிரி எடுத்து என்ன பண்ணுவேன், எடுக்கும் போதே சரி சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்லுவார். உடனே சரி இதே மாதிரி போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு சில நேரத்தில் காட்டணும்னு சொன்னாங்கன்னா அதுக்குள்ளேயே இறங்கிடுவேன். இப்படியே போனதுனால ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல் போகும்போது எக்ஸாம் எழுதிட்டு வர மதிய நேரம் 1:30 மணி ஒரு பஸ்ஸில் ஏறினேன். அப்போ கூட்டம் இல்லை, பசங்களாம் அதிகமாக இல்லை. அப்போ பஸ் பாஸ் எடுறா அப்படின்னாரு. பஸ் பாஸ் எடுறான்னு சொல்லி பாக்கெட் விட்டு எடுத்துகிட்டு, ஐயோ இல்லையே வீட்லேயே விட்டு வந்துட்டேனே அப்படின்னு பொய் சொல்லிட்டேன். உடனே இறக்கி விட்டார். அப்போ தான் ஆண்டவர் பேசினார், நீ சர்ச்சுக்கும் போகிற, பொய் சொல்கிற, ஏமாத்துற, இந்த மாதிரி நீ ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இருந்து அப்பாவுடைய சைக்கிளை கொடுத்தார். நான் ஒரு 7வது 8வதுலேருந்து அந்த சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிளே வருவேன். மற்ற நேரத்தில் அடுத்த வருஷத்துலேருந்து பஸ் பாஸ் எடுத்து பஸ்ஸில் போக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இதன் மத்தியில் இருக்கும்போது நாங்கள் பாட்டெல்லாம் கேட்போம். ஏசப்பா பாட்டுன்னா ரொம்ப சந்தோஷமாக கேட்போம். என் அப்பா அப்போல்லாம் டேப் இருக்கிறது தானே, அந்த டேப் கேசட் தான் இருக்கும். அந்த ரேடியோ இன்னும் கூட இருக்குது. அந்த ரேடியோவில் போட்டு புது புது கேசட், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா பாட்டு, அப்புறம் ஞானசேகர் ஐயா பாட்டு, அதுக்கப்புறம் மோசஸ் ராஜசேகர் ஐயா பாட்டு, இந்த பழைய பாட்டு, இந்த பாட்டெல்லாம் வரும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சமாதானமாக இருக்கும். அந்த பாட்டை போட்டு என்ன பண்ணுவோம், கேட்போம். கேட்டுட்டு எழுதுவோம், அந்த வார்த்தைகளை எழுதுவோம். அந்த லிரிக்ஸ்லாம் எழுதி திரும்ப மனப்பாடம் பண்ணி அந்த பாட்டு பாடி சர்ச்சில் இப்போ அது கிறிஸ்மஸ் டைமில் மற்ற நேரத்தில் சிறப்பு பாடல் போட்டியெல்லாம் வைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பாடி அந்த நேரத்தில் கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படியே தான் போச்சு என் வாழ்க்கை. 7வது 8வது 9வது 10வது 11வது இந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு. அப்புறமா நான் சரி ஞானஸ்தானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. நான் 11வது படிக்கும்போதே அந்த மாதிரி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் 12வதெல்லாம் முடித்தேன். நான் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா நான் எந்த ஒரு சாட்சியுமே இல்லையே, சாட்சியுமே இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறேனே அப்படின்னு என் மனசுக்குள்ளே கேட்டுக்கினேன். நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, எனக்கு ஒரு சாட்சியே இல்லையே, சாட்சியே இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் போய் என்ன சாட்சி, உமக்குன்னு ஒரு சாட்சியுமே இல்லாத இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அது கேட்டாரே என்னவோ தெரியல. அதுக்கப்புறமா நான் 12வது முடிச்சுட்டு 2007 12வது முடித்தேன். அப்போ சரி காலேஜ் என்ன படிக்கலான்னு தெரியல, கொஞ்சம் லேட்டாக போனதுனால காலேஜில் சீட் கிடைக்கல. சரி நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்குறது கிடைக்கல. நாங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டேன் பாலிடெக்னிக் காலேஜில், அது கிடைக்கல. அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா திருப்பூரில் வேலைக்கு அனுப்புனாங்க. எங்கூட 4-5 பசங்க வந்தாங்க. திருப்பூரில் போய் வேலைக்கு நாங்கள் சேர்ந்து அங்கே பார்க்கும்போது அங்கேயே தங்குறது இடம் சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க. மாதம் 2000 ரூபா தான். 2007 அப்போ அந்த இடத்துல 12 மணி நேரம் வேலை. காலையில் 8:30 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு தான். 12.5 மணி நேரம், அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தாங்க இன்னும் வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அப்பாவுடைய வறுமை, எங்களுடைய குடும்பத்தின் வறுமை, அப்பாவுடைய கஷ்டம், அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்து அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. 10 வயசுலேருந்து அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. சக்கரத்தை சுற்றி அவர் ஓடு செஞ்சு அதை விற்று தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த காசு வந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியும், நாங்கள் வாழ முடியும். அதனுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்ததுனால அப்பா இந்த வேலையை நீ செய்யக்கூடாது, நீ படித்து என்ன பண்ணணும், வேறு வேலையை செய்யணும், நல்ல வேலைக்கு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் அவருடைய ஆசை. ஆனால் இப்போ சரி ஒரு வருஷம் கேப்பில் இந்த திருப்பூரில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் சொல்ல மாட்டேன் அப்பா அம்மா கிட்ட. ஒரு மாதத்துக்கு 2 நாள் தான் லீவு, 15 நாளைக்கு 1 நாள் தான் லீவு. இந்த மாதிரி போகும். ஒரு வாரம் டே ஷிஃப்ட் இருக்கும், ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஒரு நாள் மாதத்துக்கு 2 நாள் டே அண்ட் நைட் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரமும் நான் வேலை செய்யணும். சனிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் வருவேன். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு எனக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு 9 மணிக்கு வந்த உடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட மாட்டேன். உண்மையாகவே பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கும்,
ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் தூரத்தில் சர்ச் இருந்துச்சு. அப்போ நான் உடனே போவேன். போனால் அங்கே ஆராதனையே முடிகிற நேரமாக இருக்கும். ஒரு சில நேரம்லாம் நான் போகும்போது இல்லை மெசேஜ் கொடுத்துட்ருப்பாங்க, திருவிருந்து கொடுத்துட்ருப்பாங்க. போய் நான் என்ன பண்ணுவேன், போய் திருவிருந்து எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வருவேன். சரி இன்றைக்கி தான் லீவ் ஆச்சே, ஏன்னா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தேட்டரில் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிருக்கும். சரி அதுக்கு போகலாம். நான் சர்ச்சுக்கும் போவேன், சினிமாவுக்கும் போவேன். போய் சினிமாவை பார்த்துட்டு அப்படியே வருவேன். ஏன்னா நான் சீரியல், சினிமா இதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே சினிமா, சீரியல்னால் அடிமையாக இருந்தேன். அந்த மாதிரி நாங்கள் சினிமா எதனா பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் வருவேன். வேலை அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஆனால் காலையில் எழுவேன். காலையில் எழுந்து சும்மா ஒரு சங்கீதம் மட்டும் பைபிள் படிக்கணுமே அப்படின்றதுக்காக படிப்பேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். இதுதான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த நாட்களில் எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் படிக்கணும் யாருமே எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்ல. நானாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அதிகாரத்தை படிப்பேன், ஒரு வசனத்தை படிப்பேன், அப்புறம் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் நான் போயிட்டே இருப்பேன். இப்படியே போயிட்டுருந்தேன். நண்பர்களும் இருந்தாங்க. நிறைய தவறுகள் நடக்கும் அங்கே நாங்கள் வேலை செய்கிற இடத்துல. எல்லாம் நிறைய ஆபாசமான படத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் என்னையும் ஒரு சில நேரத்தில் பாருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் அதன் மத்தியில் அதிலிருந்து கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், என்னை பாதுகாத்துட்டார். தவறான பழக்க வழக்கங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்துட்டார். ஏன்னா நான் ஏதோ பண்ணுற ஒரு கொஞ்சம் ஜெபம், நான் வாசித்த வசனங்கள், நான் சர்ச்சுக்கு போனது, அந்த பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தில் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் சாட்சியாக நிற்க முடியாது. அன்றைக்கே நான் ஏதாவது ஒரு வழியில் நான் போயிருந்திருப்பேன். இந்த மாதிரி தான் போச்சு. 2007 முடிஞ்சிச்சு. 2008 நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்படியே நான் டிப்ளமோ சேர்த்துனாங்க. சேர்த்துன உடனே நான் படிக்க ஆரம்பித்தேன். 2008லேருந்து 2009 ஒரு வருஷம் நல்லா தான் போச்சு. நல்லா படித்தேன். உண்மையாக என் அப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து தான் படித்தேன். ஃபீஸ் கட்டுவாங்க, ரொம்ப கஷ்டம். வேர்வை சிந்தி உழைச்சாதான் அந்த காசெல்லாம் கட்ட முடியும். அதை நினச்சி அதுக்காகவே நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நல்லா படித்து அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், நல்ல வேலை செய்யணும்னு ரொம்ப எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்தாலையும் நண்பர்களோட இருப்பேன். ஆனால் எந்த கெட்ட பழக்கங்களும் என்கிட்ட வராத அளவு ஏசப்பா என்னை பாதுகாத்துருவார். நிறைய பசங்க வந்து குடிப்பாங்க. எங்கள் ஊர் பசங்களே நிறைய பசங்க சாராயம் குடிப்பாங்க, எல்லாமே குடிப்பாங்க. ஆனால் அவங்க கூட போவேன், பேசுவேன், இருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஏன்னா என்ன ஏசப்பா அழகாக பாதுகாத்துருவார். நிறைய பேர் பீடி குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க. இந்த பசங்க கூடலாம் நான் நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் என்ன மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா அழகாக அதுலேருந்து காத்துருவார். உண்மையை பார்க்கும்போது அது வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா என் கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் பின்வரும் நாட்களில் எனக்கு 2009 ஒரு முறை எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. சளி பிடிச்சிருச்சு, இருமல். இதை போய் டெஸ்ட் பண்ணலான்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் பையனுக்கு ரொம்ப முடியல, உடனே அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது போர்டு எக்ஸாம். இன்னும் ஒரு 2-3 நாள் போர்டு எக்ஸாம் இருந்தனால நான் வந்து அட்மிட் ஆக முடியாது. எனக்கு மாத்திரை மருந்து எதனா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டானிக்கு அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா எனக்கு மோஷன் போகிற இடத்துல வலி, பயங்கரமான வலியாக இருந்துச்சு. ரத்தமாக போச்சு. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணால் இது வந்து ஃபைல்ஸ் வந்துடுச்சு, மூலவியாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதன் மத்தியிலையும் அடுத்தது எக்ஸாம் வேறு. அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு நான் அன்றைக்கி நைட்டை நான் படிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் படிக்கவே முடியல. நான் ஏற்கனவே படித்தது அந்த சம் போடணும், டிசைன் ஒரு சப்ஜெக்ட்டு ரொம்ப கஷ்டமானது. ஆனால் ரொம்ப ஈஸியானது, நல்லா தெரிஞ்சால் ஈஸி. அதை நல்லா போட்டு பார்க்கணும். மேக்ஸு அது நான் போடவே முடியல. ஏற்கனவே நான் படித்ததை வச்சு எக்ஸாமில் போய் எழுதிட்டு வந்தேன். ஆனால் எழுதிட்டு வந்த பின்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னாச்சு, மார்க் கம்மியாக வந்துடுமே என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்பரை மாற்றி கொடுத்துட்டாங்க அந்த மேக்ஸில் எல்லாமே. அதுக்கப்புறமா ரிசல்ட் வந்தபடி தான் தெரிஞ்சு அதில் 95 மார்க். உண்மையாக ஆண்டவர் பார்க்கும்போது நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு தான் எக்ஸாம் எழுதுவேன் எப்போவுமே. அது எழுதினோடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நல்லபடியாக எழுத உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, நல்ல மதிப்பெண்களை வாங்க உதவி செய்தார். அதே மாதிரி காலேஜ் டைமில் ஒரு சின்ன ஒரு தப்பு என்னாச்சுன்னா, ரெக்கார்ட் நோட் வந்து சைன் பண்ணவே இல்லை சார். அதுவும் ரொம்ப இழுக்கடிச்சிட்டே இருந்தார். அதனால் திடீர்னு வரமாட்டார், போகமாட்டார். என்ன பண்ணாங்க, ஒரு சில பசங்கள்லாம் சேர்ந்து சைன் நாமளே போட்டுடலாம், வாத்தியார் மாதிரி, சார் மாதிரி நாமளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் படிக்கும்போது இந்த ரெக்கார்டில் சைன் பண்ணிட்டோம். இங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. அப்போ எல்லாருந்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க ஒரு சில ரெக்கார்ட் நோட்லாம். அப்போ எங்களை கூப்பிட்டு கையில் யார் போட்டது,
இது என்ன போட்ட அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு சில பசங்களது. அப்போ ப்ராக்டிக்கலாக மார்க்கை கம்மி பண்ணி வச்சுட்டாங்க. எப்படியும் 95, 97, 100க்கு 95 மார்க் மேலேயாவது போட்டாகணும். 65 மார்க் தான் போட்டாங்க. அதில் ஏசப்பா பேசினார், நீ வந்து இந்த நேரத்தில் பொய் சொல்லிட்ட, பொய்யா நீயே கையெழுத்து போட்ட, ஏசப்பா பள்ளியாக இருந்து நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மையாகவே அப்படி சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ஏசப்பா கிட்ட அழுதேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட அழுந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்தேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன், எனக்கு 2009 அந்த ஃபைல்ஸ் வியாதி வந்த உடனே அதுக்கப்புறம் வேதனை, கண்ணீர், அந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் வாழ்க்கையே 2009லேருந்து 2012 வரை வியாதியின் வாழ்க்கை. நான் பிறந்ததே வியாதிஸ்தவன். பிறந்த 40 நாளில் மூளைக்காய்ச்சல், 8 வயசில் ஒரு கட்டி, இப்போ பார்க்கும்போது 19 வயசில் இந்த மூளை வியாதி, பயங்கர வேதனை. அதையும் சொன்னாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், நூல் கட்டினா சரியாயிடுங்க, உள்ளே இருக்கிற எல்லாமே முளைப்பு எல்லாமே வந்துடும் வேரோடு அப்படின்னு சொன்னாங்க. ஊத்தங்கரையில் அந்த டாக்டர் போட்டோலாம் வச்சுன்னு பாருங்கள், இந்த போட்டோவெல்லாம் பாருங்கள், இதை பாருங்கள், இப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அங்கே போனோம், அங்கே மருந்தெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே ஊசி, சீலை ஊசி மாதிரி உள்ளே வச்சு அப்படி தைக்கிறாரு நூல் வச்சு. பயங்கரமான வலி, உயிரே போகிற மாதிரி வலி. ஏசப்பா இந்த வலியை நீங்கள் தான் ஆண்டவரே வலியிலேருந்து என்னை பாதுகாத்து கொள்ளணும், வலிக்காமல் அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொம்மிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அது நீங்கள் மோஷன் போகிற நேரத்தில் அதுவே வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னார் டாக்டரு. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் வெளியே வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் அந்த மூல வியாதி பௌத்திர வியாதியாக மாறிடுச்சு. அதாவது மோஷன் போகிற இடத்துல அந்த பட்டக்ஸில் இங்கே ஒரு கட்டி, இங்கே ஒரு கட்டி, 2 கட்டி வந்துடுச்சு. இது சாதாரண கட்டி அப்படின்னு நினச்சி தான் அப்பா அம்மா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த இலைங்கள்லாம் அரைச்சி அது மேலே பூசுவாங்க. பூசுனாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த கட்டி வந்து பழுத்துரும். கட்டி பழுத்து அதுவாக அது உள்ளே இருக்கிற முளைப்பு வெளியே வந்துச்சுன்னா, கட்டி அப்படியே உடஞ்சி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புண்ணு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இலையெல்லாம் வச்சாங்க. அப்பயும் சரியாகலை. அதுக்கப்புறமா ஒரு சிலர் சொன்னாங்க, அனுமன் தீர்த்தம் அங்கே போங்க, அங்கே தான் எல்லா கட்டிக்கும் எல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னி அங்கே போன உடனே அந்த அங்கே இருக்கிறவர் பார்த்துட்டு, அந்த டாக்டர்லாம் பார்த்துட்டு, அது ஏதோ சும்மா ஒரு செய்கிறவங்களாட்டுக்குது. அவங்க பார்த்துட்டு ஒரு பிளேடு எடுத்தார், அந்த கட்டியை அப்படியே போட்டு அறுத்தார். பயங்கர உயிர் போகிறமான வலி. அந்த கட்டி கிழித்த உடனே உள்ளே இருந்த ரத்தம் சீலுக்கு எல்லாமே வந்துச்சு. பயங்கரமாக வலி தாங்க முடியல. அதை நான் சொன்னால் புரியாது. அதை அனுபவிச்சிக்கும் போது நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்ன மாதிரி இந்த மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது, என்ன மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது ஏசப்பா, என் கஷ்டம் என்னோடு போகணும், வேதனை என்னோடு போகணும், ஏன்னா உயிர் போகிற மாதிரி இந்த வலியெல்லாம் வேறு யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், பார்த்துட்டு மருந்தெல்லாம் வச்சுட்டு, இது வந்து பௌத்திர கட்டி, ஃபிஸ்டுல்லா அப்படின்னு சொல்லிட்டார். பௌத்திர கட்டி, இது உள்ளே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல திரும்ப ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பித்தோம். சரி இங்கே எங்கே போனால் சரியாகும் அப்படி இப்படின்னு சுற்றிட்டே இருந்தோம். ஹாஸ்பிட்டலாக சுற்றிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், வாங்க சேலத்துக்கு போகலாம், கருப்பூர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கருப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போகலான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, இது குடல் வரையும் போயிடுச்சு, இன்னும் விட்டால் அவ்வளோதான், உயிருக்கு ஆபத்து, உள்ளே அப்படியே போயிடும், எலிவலை மாதிரி அந்த குடல் வலியாக அப்படியே போயிட்டே இருக்கும், உயிருக்கு ஆபத்தாயிடும், ரொம்ப கஷ்டம், குடல் வலியே போயிடுச்சுன்னா ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் மாத்திரை கொடுக்குறேன், அடுத்த முறை நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், வந்து நீங்கள் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே அட்மிட் ஆனோம். அங்கே எனக்கு தெரிஞ்சு 2010 அக்டோபரில் நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு உடனே அது ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த தேங்காய் இருக்குல்ல பார்த்தீங்களா, தேங்காயை அந்த அப்படியே நம்ம சுரண்டி அந்த தேங்காவை மட்டும் எடுத்துட்டா அந்த ஓடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மோஷன் போகிற இடத்துல அப்படியே ஆப்ரேஷன் எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப வலிக்கும். அந்த மோஷன் போகிற இடம் சின்ன ஒரு இடம் மட்டும்தான் இருக்கும், மற்ற இடம்லாம் வந்து கொட்டாங்கச்சி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வலிக்கும், வேதனையாக இருக்கும். அப்பயும் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா யாருக்குமே இந்த வியாதி வரக்கூடாது, என்னோட போகட்டும், எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டரும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் மாத்திரை, 2000 ரூபாய் மாத்திரை சாப்பிடுவோம். மாதம் செக் பண்ணுறதுக்கு போவோம்.
போயிட்டு நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்படியே நாளடைவில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆச்சு 2010 இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சதைகள்லாம் கூடிருச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த புண்ணு அப்படியே இருக்குது. 2 பக்கம் கட்டி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த புண்ணு அப்படியே இருக்குது. அப்படியே இருந்த உடனே என்ன இது திரும்ப வர்ற மாதிரி இருக்கேன்னு டாக்டரை போய் கேட்டால், அதெல்லாம் நீ சந்தேகப்படாதப்பா, உனக்கு திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இருக்க ஒரு 5 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஆன உடனே திரும்ப சதைகள்லாம் கூடிருச்சு நல்லா. ஆனால் புண்ணு மட்டும் இருக்குது. அதில் சீல் வந்துகிட்டே இருக்கும், நச்சு வலிக்கும், அப்படியே ஊசி குத்துற மாதிரி வலிச்சுட்டே இருக்கும், பயங்கரமாக வலிக்கும். திரும்ப அந்த டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு வேறு செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் ஸ்கேன் பண்ணணும், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனார். சேலத்துலேயே வேறு ஹாஸ்பிட்டலில். அங்கே போய் டெஸ்ட் எடுக்க போனால் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு டியூப் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இந்த பக்கம் ஒரு கட்டி, இந்த பக்கம் ஒரு கட்டி. இந்த பக்கம் கட்டியில் அந்த டியூப்பை விட்டால் இந்த கட்டியில் வருது. அப்படி அந்த ஓட்டை வந்து உள்ளே வரையும் போகுது. உள்ள டியூப் விட்டுட்டு உடனே மருந்து ஃப்ரெஷ் பண்ணுறாங்க. அந்த மருந்து எங்கெல்லாம் போகுதோ அந்த ஓட்டை அங்கெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தமாக. அதை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது ரொம்ப இடத்துக்கு போயிடுச்சு, இது ஒரு ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, 5 ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னாகும், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பாவும் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், இன்னும் 5 ஆப்ரேஷனா, இந்த 2 ஆப்ரேஷனுக்கே என்னால் உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த புண்ணை வந்து டெட்டால் தண்ணியில் கீழே ஊற்றி ஒரு பேஷன் மாதிரி வச்சு நான் கீழே உட்காந்து அந்த புண்ணை வந்து கழுவிட்டே இருப்போம், க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லைனா அது பெரிய வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம். இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலும் போனோம். யார் யார் சொல்கிறாங்களோ பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல், குப்பம் ஆந்திரா குப்பம் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். அங்கே எழுதும் போதெல்லாம் டாக்டர் என்ன பண்ணுவான்னா, ஃபிஸ்டுலா இன் கிரிட்டிக்கல், இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. எழுதும் போதே ரொம்ப கஷ்டப்படுவேன். யார் பார்த்தாலும் இப்படியே தான் எழுதுகிறாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இதை திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். 2011 வந்துச்சு, அது கடைசியும் வந்துச்சு. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப. அதுக்கப்புறம் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். 2011 லாஸ்ட்டில் நவம்பர் மாதம் போனோம். அவங்க எப்போ டேட் கொடுக்குறாங்கன்னா 5 மாதம் தள்ளி கொடுக்குறாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2012 மார்ச் மாதம் கடைசியில் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன். அது வரையும் பேஷண்ட் இவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க, இதே மாதிரி உன்ன மாதிரியே ப்ராப்ளத்தோடு கஷ்டப்படுற பேஷண்ட் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா ரொம்ப உடம்பு முடியல, கஷ்டமாக இருக்குது. அந்த வேதனையிலையும் உண்மையாக பார்க்கும்போது சரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி இனிமேல் எந்த ஹாஸ்பிட்டலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா 2010 என்னுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு. முடித்த உடனே நான் வேலை தேட ஆரம்பித்தேன். சென்னையில் மேண்டோ கம்பெனி, அதுக்கப்புறமா நான் திருவண்ணாமலையில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறேன்னாங்க. அங்கேயும் ஒரு 30-40 கம்பெனி வந்து எடுத்தாங்க. அதில் 3 கம்பெனி செலக்ட் ஆனேன். ஹோண்டாய் கம்பெனிலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னால் உடம்பு முடியல. நான் சரி வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் எனக்கு உடம்பு முடியல. இப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அசோக் லைலாண்ட் தான் யூனிட் 2ல் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன். ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு அப்போயும் எனக்கு அங்கே போய் வேலை செஞ்சேன். அந்த இடத்துல ஒவ்வொரு மாதமாக அதை என்னை தனித்தனியாக விட்டாங்க. ரொம்ப அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ரூமில் உட்கார வச்சு வேலை. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குமா அந்த லாரிங் கம்பெனி, அந்த லாரி அந்த இடத்துல என்ன விட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சேல்ஸ் யார்டு, வண்டியெல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு வெளியே போகும். அந்த இடத்துலையும் ஓடி வேலை செஞ்சுட்டே இருப்பேன். கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு திரும்பவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால என்னுடைய பலவீனமாக இருந்ததுனால அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், என்னால் நிற்க முடியலப்பா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோடனே சரிப்பா நீ வேலையை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாக அந்த இடத்துல பார்க்கும்போதும் ரொம்ப கஷ்டத்தோடு வேதனையோடு அந்த இடத்த விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். 2011 முடிய போகுது. 31/12/2011 கடைசி நாள். அடுத்தது 2012 வரப்போகுது. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, நான் மட்டும் சாட்சி சொல்லும் போது அழுதுகிட்டே சொல்கிறேன், எனக்கு வியாதியாக இருக்குது, ஜெபம் பண்ணிங்க, வியாதி சரியாகலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கனே ஏசப்பா, இந்த வருஷம் எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என் வியாதி சரியாகணும்
அப்படிப்பட்ட வார்த்தையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் கேட்டேன். ஏசப்பா உன் அசுத்தங்களையெல்லாம் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தார். கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உன் அசுத்தங்களை இல்லைன்னா எனக்குள்ளே இருக்கிற வியாதி என்கிற அசுத்தங்கள், சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் என்னை நீக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு யாருமே உபவாசித்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, சொல்லி தரலைங்க. அந்த மார்ச் மாதத்தில் நம்ம இந்த லென்த் டேஸில் வரும். அதே மாதிரி லென்த் டேஸ் வந்துச்சு. அப்போ பாஸ்டர் இல்லை, எங்கள் சர்ச்சில் வந்து பாஸ்டரே இல்லை. யாராவது ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு பாஸ்டர் வந்து நடத்திட்டு போயிடுவார். வீடு சந்திக்கெலாம் வரமாட்டார். அந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்குள்ளே அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கேன். ஏற்கனவே எப்போயோ ஞானஸ்தானம் எடுத்தாலையும் ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஆண்டு நெருங்கி வரேன், ஏசப்பாவை நெருங்கி வரேன். அந்த வியாதியின் நேரத்தில் நானாக என்ன பண்ணேன், அது 3 நாள் உபவாசம் ஜெபம். நம்ம புனிதவெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஈஸ்டர் இந்த 3 நாளும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணுன்னு ஆண்டவர் என் மனசில் போட்டதுனால நான் வீட்டிலேருந்து என்ன பண்ணேன், சைக்கிள்லேயே வருவேன். சைக்கிளே வந்துட்டு காலையில் வருவேன். காலையில் 5 மணிலேருந்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப சாயங்காலம் போயிட்டு வந்துடுவேன். திரும்ப அப்படியே போல் 3 நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இதுக்கு முன்னே சர்ச்சுக்கு வராதவங்க பேர்லாம் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து ஜெபம் பண்ணேன். பின்மாற்றத்தில் போனவங்க பேர்லாம் வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு என் கூட இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. உண்மையாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், வேறு எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்ன மாதிரியே தண்ணி மட்டும்தான் தண்ணி குடிச்சிட்டு 3 நாள் வந்து சாப்பிடாமல் முதல் உபவாச ஜெபம்னா அதுதான் என் வாழ்க்கையிலே. உபவாச ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில் செய்தி கொடுக்கல, பாஸ்டர்லாம் இல்லை. மோகன் சீலாசரஸ் ஐயா எங்களுடைய செய்தியெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு டிவி வச்சுட்டு ஒரு டிவிடி வச்சுட்டு இந்த டிவிடி பிளேயரில் போட்டு நாங்கள் அதை கேட்டு வசனத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்ச்சிலே அந்த மாதிரி வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன உணர்த்தினார்னா, நீ சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இதெல்லாம் இருந்து நீ வெளியே வரணும், இதெல்லாம் தப்பு, ஏன்னா இதுலேயும் பார்த்துட்டு எனக்குள்ளேயும் இருக்கிறது முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். எனக்கு யாருமே சொல்லலை, நீ சினிமா பார்க்குறது தப்பு, சீரியல் பார்க்குறது தப்பு அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, ஏன்னா பாஸ்டரும் இல்லை, நிலையான பாஸ்டர் எங்கள் ஊர்லேயும் இல்லை. அந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் கேபிள் கனெக்ஷன் நானே பிடிங்கி விட்டேன். அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயே கேபிள் கனெக்ஷனை பிடிங்கி விட்டு, இனிமேல் நம்ம வீட்டில் எந்த ஒரு டிவி சேனலும் வரக்கூடாது, ஏன்னா இதன் மூலமாக ஜெபம் நமக்கு தடைபடுது, குடும்ப ஜெபம் தடைபடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி நம்ம சொல்லிடலாம், இப்படி சொன்னால் அவங்க அந்த கேபிள் கனெக்ஷனை எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போட்டு அப்புறம் வீட்டில் இருந்த சினிமா சிடி கேசட்டு, டேப் கேசட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன். நானே ஏரிக்கு எடுத்துகிட்டு போனேன். ஒரு பையில் போட்டு யாருக்கும் தெரியாமல் காலையில் அவுட் சைடு போகிற மாதிரி அப்படியே ஏரிக்கு கொண்டு போனேன். ஏரிக்கு எடுத்துகிட்டு போய் போட்டு கல் எடுத்து போட்டு உடைச்சேன். நானே உடைச்சிட்டு திரும்ப வந்தேன். இனிமே நம்ம சினிமா சீரியல் எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது, இதுதான் அடிமையாக இருந்துச்சு, இதுக்கு தான் நான் அடிமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டேன். அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் முடித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் எங்கள் புது வீடு கட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் தான் ரூம் மட்டும் தான் கட்டியிருந்தாங்க, எந்த வேலையும் அதிகமாக நடக்கலை, பாதி கட்டி விட்டுருந்தாங்க. அப்போ நான் சைக்கிளில் போயிட்டு பைபிளை கொண்டு போயிட்டு வச்சு படித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் நான் பைபிளே படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை என்ன பண்ணுறேன்னா 2012 முதல் முறையாக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். வசனம் உள்ளே போக எனக்குள்ள ஒரு சமாதானம், எனக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்குள்ளே இருக்கிற அசுத்தங்களையெல்லாம் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. எனக்குள்ளே இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றிட்டுருப்பேன். சும்மா தான் சுற்றுவேன், அதிகமாக தப்பு செய்யலாம் கூட, சும்மாவது எங்கேயாவது போகிறது, எங்கேயாவது நம்ம சுற்றுறது. அது மட்டும் இல்லாமல் எங்கன்னா மாங்காய் இருந்தால் மாங்காய் அடித்து சாப்பிட்றது, நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் அடித்து சாப்பிட்றது, இப்படியெல்லாம் பசங்க கூட சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் ஏசப்பா விட்டு அந்த நண்பர்களை, தவறான ஒரு நண்பர்கள் இதிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், தனியாக என்னை கொண்டு வந்துட்டார். பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் போச்சு. அசுத்தங்களையாக நீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேருந்து ஆண்டவர் சுத்தம் பண்ணார். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நாள் என்னால் முடியல, ரொம்ப வேதனை, வலியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். திரும்பவும் அந்த ஃபிஸ்டுலா வந்து சரியாகலை, 2 பக்கமும் அந்த புண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு.
உடனே ஒருத்தர் சொன்னாங்க, இது நாட்டு வைத்தியம் போனீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட நான் போனோம். வயசானவர். ஒரு ஊசி எடுத்துக்கினாரு. ஒரு சின்ன திரி, விளக்கு திரி மாதிரி எடுத்துக்கின்னு மருந்தை வச்சு உள்ள அந்த 2 புண்ணுலையும் அப்படி அப்படி வச்சுட்டார். இதை வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து உள்ளே இறங்கிடும். இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டே இருங்க, சரியாயிடுனார். அது நாங்கள் 1 மாதம் 2 மாதம் வச்சு பார்த்தோம், சரியாகவே இல்லை. என்ன ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? ஒரு சமாதானமாக இருக்குது, பைபிள் படிக்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இருந்தாலையும் ரொம்ப கஷ்டமாக, இந்த மாதிரி உடம்பு சரியானதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அழுதுட்டு இருக்கேன். நானே அழுதேன், பயங்கரமாக அழுதுட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பா அம்மாலாம் பயந்துட்டாங்க. நானாக பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அந்நிய பாஷையில், அது அந்நிய பாஷைன்னு பின்னாடி தான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு வார்த்தையில் அப்படியே விடாமல் பேசிகிட்டே இருந்ததுனால பயந்துட்டாங்க. அப்பா அம்மாலாம் பயந்துட்ட உடனே அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்ச பின்னாடி தான் தெரியுது, இது அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி எங்கே இருந்த பாஸ்டர் ஏதோ சொன்ன உடனே, பாஸ்டர்கிட்ட சொன்ன உடனே இது ஒரு அந்நிய பாஷை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது உண்மையாகவே அந்த மாதிரி நான் பேசும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் உண்டான மாதிரி இருந்துச்சு. உடனே நான் மோஷன் போனேன். மோஷன் போகும்போது ஏதோ போன மாதிரி எனக்குள்ளே விட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலையும் கூட அந்த புண்ணு சரியாகலை. ரொம்ப கஷ்டத்தோடு வேதனையோடு இருந்தேன். லாஸ்ட்டாக ஒருத்தர் சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க உங்களுக்கு சரியாகுன்னு சொன்னோன்னே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் பண்ணுறேன், உன் அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வியாதியை இந்த பையனுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன வயசில் வந்திருக்கு. ஃபைல்ஸு, ஃபிஸ்டுலா, மூலம், பௌத்திரம்லாம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் வர வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு தான் வரும். யார் நல்லா உட்காந்துட்டே இருக்காங்க, டிரைவர், இந்த மாதிரி இவங்களுக்கு தான் அதிகமாக வரும். இந்த மாதிரி வர சான்ஸே இல்லை. ஏன் இந்த பையனை இவ்வளோ நாள் சும்மா வச்சிட்றீங்கன்னா, அந்த டாக்டருக்கு 60 வயசு இருக்கும் அப்போவே, 2012. ரொம்ப கோபமாக அப்பாவை பேசினார். இருந்தாலையும் சரி, நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஆனால் ஒன்று, நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப நல்லாவும் திரும்பவும் வரும், இவனுடைய அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே 2010 ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணார். பண்ணிவிட்டு ஒரு 9 நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். நல்ல ட்ரீட்மெண்ட், மருந்தெல்லாம் வச்சாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கனவு கொடுத்தார் பாருங்கள். அந்த நேரத்துலேயே எனக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போதே பேசுகிறார். அசுத்தங்களையும் தழும்புகளால் குணமானாய் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அசுத்தங்களையும் நீக்குவேன், தழும்புகளால் குணமானாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் பேசுகிறார் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது. அதுக்கு முன்னாடியே நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் இதுவரையும் எதனா பாவம் செஞ்சுருந்தா கூட, இந்த வியாதிக்கு தடையாக இருந்தால் கூட, அதுலேருந்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண உடனே அதுக்கப்புறமா தழும்புகளால் குணமானாயின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய சத்தம் மட்டும் கேட்டுச்சு, ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட கேட்டின உடனே நான் சும்மா அப்படியே என்னென்னு தேர்த்திக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அதை நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த 9 நாள் இருக்கும் போதும் ஜெபம் பண்ணிட்டே ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கணுன்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் ஒரு 15 நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பஸ்ஸில் ஒரு சீட் ஃபுல்லாக பிடிச்சிருவோம். அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு சீட்டு ஃபுல்லாக பிடிச்சி அவங்களுக்கு காசு கொடுத்துருவோம். அந்த சீட்டுக்கு 3-4 சீட்டை பிடிச்சிட்டு நான் படுத்துகிட்டே போவேன். அப்பா மடி மேலே இல்லை அம்மா மடி மேலே நான் படுத்துகிட்டே தான் போனேன். ஏன்னா உட்கார முடியாது, திரும்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த கொட்டாங்குச்சி எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல மோஷன் போகிற இடத்துல வலிச்சு எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தேன். அந்த நேரத்தில் ஏசப்பா பேசினேன். அங்கேருந்தே பாருங்கள், ஆண்டவர் ஒரு கனவு கொடுத்தார், 2 கனவு கொடுத்தார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி 2 கனவு கொடுத்த உடனே என்ன கனவுனா, முதல் கனவு, நான் படுத்துகிட்டே இருக்கேன், உன் படுக்கையை எடுத்துகிட்டு போ, உன் சால்வெல்லாம் எடுத்துன்னு போ. நான் படுத்து எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துகிட்டு இருக்கேன், சால்வை போத்திக்கிட்டு, பாயை போட்டுன்னு, உன் பாயும் சால்வை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த கனவு வந்துச்சு. அதுக்கப்புறமா இதை நான் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா இது என்னவா இருக்கும் எனக்கு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துன்னுக்கிறாரே, அசுத்தங்களையெல்லாம் நீக்குவேன், உன் பழைய வாழ்க்கையெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு போ, இனிமேல் புதிய வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்த உடனே எனக்கு இன்னொரு கனவு வந்துச்சு. தூங்கிட்டு இருக்கும்போது ட்ராக்ஸ் கொடுக்குறேன் எல்லாருக்கும், கைப்பிரதி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டே இருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணுறாரு உடனே, அடுத்தது உன்னை நான் ஊழியத்துக்கு தான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எத்தனையோட வேலைக்கு போனோம். சென்னையில் வேலை தேடினோம், வேலை கிடைக்கல. ஒசூரில் தான் வேலை கிடச்சிச்சு, அங்கே தான் நாம் செஞ்சோம். கொஞ்ச நாள் தான் செஞ்சேன். அங்கேயும் செஞ்சுட்டு உடம்பு முடியலன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த கனவெல்லாம் வந்த உடனே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. உடனே ஏசப்பா கிட்ட அழுது ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா உங்கள் ஊழியத்துக்கு தான் என்னை அழைச்சிருக்கீங்க, இத்தனை வருஷமாக இந்த வியாதியின் போராட்டங்கள்,
அதனால வேதனை, துன்பம் எவ்வளவோ இருந்தாலும் கூட, பிசாசின் போராட்டம் இருந்தாலும் கூட, ஒரு மத்தியில் ஆண்டவர் என்னை வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களே, எவ்வளோ வேதனை, துக்கம், ஆனால் இருந்தாலும் கண்ணீர், எவ்வளவோ ரத்தம் வெளியேறுச்சு, உயிர் போகிற மாதிரி கஷ்டம் வந்துச்சு, ஆனால் இருந்தாலும் கூட நீங்கள் இப்போ ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஒப்பு கொடுத்தேன். அந்த 2012 முதல்ல முழு வேதாகமத்தையும் நான் படித்து முடித்தேன். அநேக இடத்துல போய் சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன். உண்மையாக கர்த்தர் அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னா, இந்த மேகசின்லாம் இருக்கும். அப்பா ஜெப கூட்டத்துக்கு போவார். அங்கே கொடுக்குற புக்கு, அவங்க கொடுக்குற மேகசின்லாம் எடுத்துகிட்டு வருவார். 2012 லாஸ்ட்டில் நான் எல்லா புக்கையும் பார்க்குறேன். 2004, 2002 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புக்கெலாம் எடுத்து படித்து பார்த்து, அதுக்கெல்லாம் நான் எழுதி போகிறேன். எனக்கு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அட்ரஸுக்கு. இயேசு விடுவிக்கிறார் புக் வந்துச்சு. இது மெய்ப்பெண் குரல், கன்னியாகுமரியிலேருந்து மறைநெறி, நிறைய புக்கு, தேவ கிருபை, இந்த மாதிரி புக்குக்கெல்லாம் எழுதி போட்டு அந்த புக்கை படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். கொஸ்டின் ஆன்சர் வரும், அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதி அனுப்புவேன். அவங்க கிஃப்ட் அனுப்புவாங்க. இப்படியே தான் இருந்துச்சு. 2012 ஒரு ஆகஸ்ட்டு செப்டம்பரில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ வந்து மெய்ப்பெண் குரல் அந்த புக்கில் ஒரு ஆட் போட்டிருந்தாங்க, விளம்பரம் போட்டிருந்தாங்க. ஊழியர்கள் தேவை, வேலூரை சுற்றியுள்ள இருப்பவர்கள் இங்கு ஊழியம் செய்ய தேவை அப்படின்னு போட்டிருந்தாங்க. யாருக்கு வாஞ்சியாக இருக்கோ, ஊழியத்தில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அவங்க வந்து ஊழியம் செய்ய தேவை அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. உடனே அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு அந்த டைமில் அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானே திரும்பவும் ஒரு 2 வாரம் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிசம்பர் மாதம் என்னை வர சொன்னாங்க. போயிட்டு அங்கே ஒரு 15 நாள் இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் நாளில் நற்செய்தி அறிவிக்கிற அந்த ஊழியத்தில் என்னையும் கூப்பிட்டு போனாங்க. பாரு ஊழியத்தில் எப்படி நடக்குதுன்னு, இதை பார்த்து கற்றுக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 15 நாள் இருந்தேன். என்னால் முடிஞ்ச ஆண்டவர் என்னை கொண்டு அந்த இடத்துலையே நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் 15 நாள் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு கேள்வி, பைபிள் காலேஜ் முடிக்காமல் எப்படி ஊழியம் செய்கிறது, இயேசுவை பற்றி சொல்கிறது, ஏன்னா என்ன தான் இருந்தாலும் பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம். கேட்பேன், எத்தனையோ பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவங்களாம் சரி இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பாஸ்டர் வந்து சரிப்பா அவனை சேர்த்து விட்றேன்னு சொன்னார். நான் உடனே என்ன பண்ணேன், நான் அந்த 15 நாள் அங்கே இருந்தேன். திரும்ப அந்த வேலூரில் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் போகணுங்க, நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு தான் வருவேன், அதனால் நான் 15 நாள் தான் இருப்பேன், நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், ஒரு 15 நாள் தான் இருப்பேன், இங்கே நான் ஊழியம் செய்வேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. சரிப்பா ஒரு 15 நாள் இருந்துட்டு நீ போ அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி டிசம்பரில் மந்த் முடிஞ்சிச்சு, நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் கன்னியாகுமரி கொண்டு போய் பைபிள் காலேஜ் சேர்த்து வரேன்னு அவர் கூப்பிட்டு போய் அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணி அட்மிஷனே போட்டோம். அங்கே போட்டுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா அந்த காலேஜில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த காலேஜை மூடிட்டாங்க. என்ன ஆண்டவரே, நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நினச்சேன், இப்போ போய் அட்மிஷன் போட்ட காலேஜும் அது வந்து இப்போ மூடிட்டாங்களே, பிரச்சனையில் என்ன பண்ணுறதுன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இதன் மத்தியிலையும் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பாஸ்டர் இருப்பார், பாஸ்டரோடு சேர்ந்த வாரத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவரை கூப்பிட்டு போய் ஊழியத்துக்கு ஹவுஸ் விசிட்டிங்லாம் செய்வோம், வீடு சந்திப்பு ஊழியங்கள் இதெல்லாம் முடிப்போம். அதே போல் விபிஎஸ் அந்த வருஷம் பாஸ்டரே இல்லை. லாஸ்ட்டாக எப்போன்னா போன வருஷத்தில் 2012 பாஸ்டரே இல்லை. அந்த நேரத்தில் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்களே விபிஎஸ் நடத்துவோம். ஏன்னா 2006லேருந்து 2011 வரையிலையும் நான் விபிஎஸ் ட்ரைனிங் போயிருக்கேன் அப்போவே. ஆனால் இருந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது, என்னை கூப்பிட்டு போவாங்க, ஒன்றா கற்றுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்களாம் போயிட்டு விபிஎஸ் நடத்திட்டு வருவோம், பிள்ளைங்களை கூப்பிட்டு, சிறு பிள்ளைகளை. அப்போ இருந்தே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இந்த ஊழியெல்லாம் செய்ய இருந்ததுனால சரி பைபிள் காலேஜ் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி இருந்ததுனால பாஸ்டர் என்ன பண்ணார், சரிப்பா இதுக்கு முன்னையோனே வச்சேன், சிறுவர் ஊழியெல்லாம் கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னை பைபிள் காலேஜ் படிக்க வைக்கிறேன்னு கொண்டு போய் அதான் சேர்த்துனாரில். அங்கே பிரச்சனை ஆகிடுச்சு. சரி பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், மூடிட்டாங்கப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லினோடனே நான் திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அந்த பைபிள் காலேஜே அப்ளிகேஷன்லாம் போட்டு வந்தேன், அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த பைபிள் காலேஜே இப்போ மூடிட்டாங்களே, திறக்கலையே, என்ன பண்ணுறது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் தான் வந்து தனியாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார். எங்கே போன ஆண்டவரே, ஊழியத்தை செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான்
அப்படியே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 48 2வது வசனம் கொடுத்து, வடதிசையில் சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், அதுதான் மகாராஜாவின் நகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த வசனத்தில் சொன்ன உடனே சரி நம்ம எங்கே போகணும் திரும்பவும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். வேலூர்லாம் திரும்பவும் அங்கேயே நம்ம, ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து வேலூர் வந்து வட திசையில் இருக்குது. சென்னை, வேலூர் இதெல்லாம் பார்க்கும்போது சரி வேலூரில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களே ஃபோன் பண்ணி அங்கேயே போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு திரும்பவும் என்ன சரி வாப்பா உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க, இன்டர்வியூ எடுத்துட்டு தான் வந்து என்னப்பாங்க ஊழியத்தில் சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து மெய்ப்பெண் குரல் ஊழியத்தில் சி. சாமுவேல் ஐயா, டாலி அம்மா இருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, ஆண்டவரிடத்தில் இருக்காங்க. ஆனால் இருந்தாலையும் அவங்க தான் இருந்தாங்க. அப்போ என்னை பார்த்து அவர் தான் இன்டர்வியூ எடுத்தார். ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே பேசிவிட்டு, உன் பேர் என்ன, உங்கள் குடும்பம் எப்படி, எல்லாத்தையும் விசாரித்தார். இன்டர்வியூனா ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். என்னை பற்றி விசாரித்தார். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் வேலை என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு கடைசியாக ஒன்று கேட்டார். சரிப்பா நீ ஊழியத்துக்கு வந்துடுற, உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்க, நீ தான் ஃபஸ்ட்டு பையன்னு சொல்கிற, 2வது உங்கள் தம்பி இருக்கிறான்னு சொல்கிற, ஆனால் நீ எப்படி உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், இது நாங்கள் கொடுக்குற சம்பளம் போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே ஐயா ஏசப்பையனை அழைச்சார். ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க ஐயா, எனக்கு வியாதியிலேருந்து சுகம் கொடுத்தாரு, ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்காரு, அதனால் ஊழியம் செய்யணும், எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். காலையில் ஹாஃப் டே வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், மதியம் நாங்கள் 2லேருந்து 4 ஜெபம் பண்ணுவோம். 4 மணிலேருந்து எங்களுக்கு ஊழியம் இருக்கும், சிறுவர்கள் ஊழியம், வீடு சந்திக்கிறது, கிராம ஊழியம், இந்த மாதிரி நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம். இப்படியே தான் போச்சு. 2013 ஜாயின் பண்ணேன். மார்ச் மாதத்தில் கடைசியில் ஜாயின் பண்ணிவிட்டு உடனே நான் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லைங்களா. அப்போவே அங்கே இருக்கிற ஆண்டி, பியூலா நியூட்டன் ஆண்டி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் நியூட்டன் அங்கிள், அவங்கெல்லாம் வந்து நியூட்டன் அங்கிள் சிஎம்சியில் அவர் ஒர்க் பண்ணவர், அவர் சீஃப் லைப்ரரியனாக இருந்தவர். ஆண்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வீரஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஊழியம் செய்கிறதுக்காக. அதனால் அவங்க பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, கரஸில் இருந்து, வீட்டில் இருந்தே வாரத்துக்கு ஒரு முறை கிளாஸ். அதில் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அவங்களே ஃபீஸ் கட்டினாங்க. 4 வருஷத்துக்கு படித்தோம், 4 வருஷமாக ஃபீஸ் அவங்களே கட்டினாங்க. அங்கே இருக்கிறோம் பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையால் அங்கே இருக்கிற அங்கிள் மதன் சிங் அங்கிளும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குவார். எல்லாருக்கும் ஒரு 3000னா எனக்கு ஒரு 2500, எல்லாருக்கும் 2500னா எனக்கு 2000, ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி தான் வாங்கினார். உண்மையை பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபை எந்த இடத்துல போனாலையும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆண்டவர் தான் என்னை நடத்தினார். எனக்கு ஒரு வேலையும் தெரியாது. சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ் போனதில்லை, பேங்க்குக்கு போனதில்லை, ஒரு கடைக்கு வெளியே எங்கேயாவது நான் அதிகமாக போயிட்டு வர்றது எதுவுமே இல்லை. நான் அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் இருந்ததில்லை. அதான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஹாஸ்டல் டைம்லேயே கூட என்னால் பிரிஞ்சு இருந்து முடியலன்னு சொல்லிட்டு தான் அழுதுட்டு அடம்பிடிச்சி நான் என்ன பண்ணிட்டேன், நான் திரும்பவும் வந்துட்டேன். அதனால் எனக்கு வெளி உலகமே தெரியாது. ஆண்டவர் முதல்ல என்னை வெளி உலகம் தெரிஞ்சு வச்சதே 2007 திருப்பூர் அந்த நேரத்தில் வேலை செஞ்ச நேரத்தில் தான் என்னை வெளி உலகம் என்ன அப்படின்றது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ நான் திரும்ப 2வது முறையாக வேலூருக்கு வரும்போது தான் வெளி உலகத்தை பார்க்குறேன், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன், தனியாக ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரை நீங்கள் கற்றுக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. எனக்கு சமைக்கவும் தெரியாது, தங்குற இடம் கொடுத்துட்டாங்க, சாப்பாடு நீ தான்ப்பா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செய்யவே தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் தான் 2013 அம்மா ஹோட்டலில் ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. அது காலையில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இட்லி ₹1 ஒரு இட்லி சாப்பிடும், மதியம் ₹5 சாம்பார் சாதம் இதான் சாப்பிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு வயிற்று வலி அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் மதிய சாப்பாடு ஒத்துக்கலை. அதனால் சாப்பாடு மதியம் மட்டும் செஞ்சுக்கினேன், சோறு மட்டும் செஞ்சுடுவேன். எங்கேயாவது ஹோட்டலில் இருந்தால் சாம்பார் வாங்கி வந்துடுவேன் காசு கொடுத்து, அப்படி தெரிஞ்சவங்க. அப்புறம் இல்லைனா ஆண்டி, அங்கே இருக்கிற ஆண்டியே பியூலோன்ட்டு ஆண்டி, அங்கே இருக்கிற மற்றவங்க யாராவது கொஞ்சம் குழம்பு கொடுத்துருவாங்க எனக்கு. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாக ஊழியத்தில் இருந்தவங்க, எனக்கு நான் போனேன்னாவே எனக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க. நான் சமைச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2013 14 அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு பொறுப்புகளை நான் கொடுப்பேன், நீ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே என்ன பொறுப்பு ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் எந்த ஒரு வேலையுமே தெரியாதே அப்படின்னு சொல்லி, உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அவங்க ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே, போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது எப்படி, பேங்க்குக்கு போகிறது எப்படி, மற்ற இடத்து ஹாஸ்பிட்டல், சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போனால் எப்படி இருக்கணும், எல்லாமே எனக்கு அங்கே சொல்லி போனது நிமித்தமாக கற்றுக்கொண்ட பின்னாடி 2015
பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். அப்போ ஒரு அண்ணா அந்த ஊழியத்தை விட்டு போகிறார். அந்த அண்ணா தான் வந்து அந்த ஊழியத்துக்கு பெட்டி கேஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் போன உடனே சரி இப்போ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா எனக்கு எங்கிட்ட பொறுப்பை கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெட்டி கேஷ் நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா அடுத்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எனக்கு டேலியும் படிக்க வச்சாங்க. ஃபஸ்ட்லேயே எனக்கு டேலி படிக்க வச்சதுனால சரி உனக்கு டேலியும் என்ன பண்ணும் உனக்கு தெரியும், அதனால் நீ டேலியும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது, நான் மேக்ஸ் பயாலஜி இருந்தாலையும் கூட எனக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னும் போது எனக்கு தெரியாது. அந்த ஆண்டியே எல்லாமே எப்படியெல்லாம் நம்ம டேலி பண்ணணும், எப்படி பண்ணணும், மேனுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. கற்றுக்கிட்டு நான் பாதி நேரம் செய்வேன், மீதி ஊழியம் இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. 2015 அந்த அண்ணா போயிட்டார். பொறுப்புகள் என்னை தேடி வந்தது. நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் இருந்தாலையும் இது ஆண்டவர் கொடுக்குறதப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. சரி ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை உண்மை உத்தமாக செய்யணுமே ஆண்டவர் ஜெபம் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அவர் தான் வேன் ஓட்டிகிட்டு இருந்தார், ஆம்னி வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆம்னி ஓட்டுறதுக்கு யாருமே இல்லை கார் ஓட்டுறதுக்கு. உடனே அந்த ஆண்டி அங்கிளும் என்ன பண்ணாங்கன்னா உனக்கு கார் ஓட்ட தெரியணும், அதனால் டிரைவிங் கிளாஸ் ஒன்று அனுப்புகிறேன்பா அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு 15 நாள் அனுப்புனாங்க. சரின்ட்டு போயிட்டு அதையும் முடிச்சுட்டு லைசன்ஸும் எடுத்தோம். 2 வீலர் லைசன்ஸ் எடுக்கலான்னா எனக்கு பெரிய வண்டி வந்து அதிகமாக ஓட்ட முடியல. ஏன்னா எனக்கு உடம்பு சரியாகிறதுனால நான் ஓட்டி அதிகமாக பழகலை. எப்போயாவது சும்மா 1 முறை 2 முறை தான் ஓட்டியிருப்பேன். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போனால் அங்கே போய் எட்டு போடணும், பெரிய வண்டியில் தான் போடணும், கீர் வண்டின்னு போட்டாங்க. அங்கே ஃபார்மில் கொடுத்துட்ருக்காங்க. உடனே கீர் வண்டி வேணும்ன்ட்டு வேறு ஒருத்தர் தான் அப்பாச்சி வண்டி. இதுவரையும் அப்பாச்சி வண்டியில் நான் உக்காந்ததே இல்லை, அது ஓட்டினதும் கிடையாது. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே காலை வச்சுட்டேன், என்னால் முடியலன்னு. உடனே நீங்கள் 2 வீலர் லைசன்ஸ் எடுக்க முடியாது, 4 வீலர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி 4 வீலரில் டிரைவிங் கிளாஸு அந்த சொல்லிக் கொடுக்குறவரே அவரே உட்காந்து பக்கத்தில் இருந்து கொஞ்சம் ஓட்டினதால் நானும் ஓட்டி கற்றுக்கிட்டேன். அப்படியே 8 போட்டு அதுக்கு மட்டும் லைசன்ஸ் கிடச்சிது. நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் எப்படியாவது அடுத்த முறை நான் இந்த 2 வீலருக்கு லைசன்ஸ் எடுக்கணும், கீர் வண்டியில் எடுக்கணும், பெரிய வண்டியில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு 1 வருஷம் போச்சு. 2015 முடிஞ்சு அப்படியே 2016 திரும்பவும் நாங்கள் போட்டு 2 வீலர் லைசன்ஸு ஜெபம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனேன். அதுக்கு முன்னவே இங்கேயே 8 போட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போய் இன்ஸ்பெக்டர் முன்னாடி நான் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே நான் போட்டேன். 8 அழகாக போட்டுட்டு எனக்கு லைசன்ஸ் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, 2016 என்னுடைய பைபிள் காலேஜ் படிப்பு முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டி அங்கிள் அவங்களோடு கூட கிராஜுவேஷன் எடுக்கவும் உதவி செஞ்சார். அது மேலே பிடிஹெச்சில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டை வாங்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எப்படி பண்ணணுமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் டாக்டர்ஸ், விஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், இவர்கள் மத்தியில் தான் நான் படித்தேன். இவர்களை விட எல்லாத்தையும் விட சின்ன பையன் யாருன்னா நான் தான். எனக்கு ஒன்றுமே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணணும், அவங்க முன்னாடி செமினார் எடுக்கணும், அவங்க முன்னாடி பேசணும், எல்லாமே பண்ணணுன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒவ்வொரு நேரத்தில் எப்படி பேசுகிற தைரியத்தை பேதுரு யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு கொடுத்த அந்த நேரத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்தார். இப்படியே 2016 கிராஜுவேஷன் நடந்துச்சு. கடைசி வரையும் படிப்பு செலவு எல்லாமே அந்த ஆண்டி அங்கிள் எனக்கு லாஸ்ட்டாக அந்த கிராஜுவேஷன் நடக்கும்போது புது பேண்ட் ஷர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஷூ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அந்த இடத்துல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. நான் இதுக்கு தகுதியானவனே இல்லை ஏசப்பா, எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வாங்கினேன். அப்புறம் இன்னொரு சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்துன்னு ஒரு கோல்டு மெடல் எடுத்து போட்டாங்க, கோல்டு மெடல் கொடுத்தாங்க. எல்லாமே ஆண்டவருக்கு தான் மகிமை. அந்த நேரத்தில் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அந்த நேரத்தில் உண்மையாகவே பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி வரும்போது 2017 நாங்கள் விபிஎஸ்க்காக போகணும். காலையில் 9 மணி இருக்கும், விபிஎஸ்க்காக ரெடி ஆகிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். அப்போ எனக்கு பயங்கரமான வயிற்று வலி. 2017 வயிறு வலி வச்சோடனே என்ன இதுவரையும் வந்ததே இல்லை. நான் கீழே விழுந்து புரள்றேன், என்னால் முடியல, ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா நான் தான் வேன் ஓட்டணும், சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேன் வேறு ஒருத்தர் வர சொல்லி தம்பி வர சொல்லி ஓட்ட சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறுநீரகத்தில் கல் உருவாகியிருக்கு, அது 7 mm உருவாகிடுச்சு, 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னோடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வலிக்கும்.
உடனே ஜெபம் பண்ணிகிட்டே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போனோம். மாத்திரை கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க, அதையும் எடுத்தோம். ஆனால் ஜெபந்தான், ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் 20 நாளில் ஒரு மாதத்தில் திரும்ப ஸ்கேன் பண்ணால் அதுக்கப்புறம் இருந்த அந்த கல்லே இல்லாமல் போயிடுச்சு. ஏசப்பா நல்ல சுகத்தை கொடுத்துட்டார். ஏன்னா நாங்கள் அது மே மாதம் 2017 மே மாதம். ஏன்னா அடுத்த ஜூன் மாதத்தில் எனக்கு மேரேஜ். திருமணத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட வசனத்தை சொல்லி ஜெபிப்பேன். ஆவியின் கனி வசனத்தை சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார். அந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஜெபம் பண்ணு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே போல் நல்ல மனைவி, எனக்கு வேலூர் தான் எனக்கு திருமணம், எனக்கு பெண்ணெல்லாம் பார்த்தாங்க. அந்த ஆண்டி அங்கிள் இவங்க மூலயமா தான் இந்த பொண்ணு நல்லா ஊழியத்துக்கு போகுதுப்பா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். சரி, ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணதுனால ஒரு 2-3 வரன் வந்துச்சு. இருந்தாலும் கூட சேம்ஸில் ஒரு நர்ஸ் வந்தாங்க. சரி, நர்ஸாக இருந்தால் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதையும் என்ன பண்ணிட்டேன், இல்லை ஊழியத்துக்கு செய்கிறேன்னா எங்கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணதுனால நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்தா. 2017 எங்கள் ஊரில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து ஆண்டியே வச்சாங்க. ஆண்டி அங்கிளும் அங்கே வேலூர்லேயே பாகாயத்தில் ரிசப்ஷன் வச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்படியே ஊழியங்கள் போயிட்டே இருந்துச்சு. அங்கே சிறுவர்கள் ஊழியம், ஃபீடிங், ஆதரவற்றவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, இன்னும் கிராம ஊழியங்கள், விபிஎஸ் ஊழியங்கள், மற்ற ஊழியங்கள், எல்லா ஊழியங்களும், வாலிபர் ஊழியம்னா என்ன அப்படின்றத அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ஒரு ஸ்கூல். எப்போவுமே சொல்லுவேன், மேய்ப்பன குரல் மக்னாய் ஊழியம் என்பது ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆவிக்குரியவர் உறவுகள்லாம் அந்த ஊரில் தான் இருக்குது. எனக்கு சரீரத்தின் உறவுகள் இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய உறவுகள் தான் எனக்கு இன்னும் என் ஜெபத்தினால் எல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க. 2017, 18 இதெல்லாம் போச்சு. 2019 எனக்கு திடீர்னு ஒரு தலை சுற்றல் வரும். தலை சுற்றல் வந்த உடனே வாமிட் வரும். அந்த தலை சுற்றல் வந்துச்சுன்னா கண் மங்கலாயிடும், கண்ணு தெரியாமல் போயிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 வீலர் எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பேன். திடீர்னு தலை வலிக்கும். உடனே நிற்குவேன். நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே எனக்கு நார்மல் ஆகிடும். உடனே வந்துடுவேன். இதே மாதிரி தான் நான் கார் ஓட்டு போனாலும் சரி, ஆம்னி வேன் ஓட்டு போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னை செக் பண்ண சிஎம்சிக்கு அனுப்புனாங்க. அனுப்பின உடனே அங்கே இஎன்டி டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் கண், மூக்கு, காது, இதெல்லாம் வாய், இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு சத்தான மாத்திரையை மட்டும் கொடுத்தாங்க. நாளடைவில் அப்படியே எனக்கு கொஞ்சம் ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி இருந்துச்சு. ஒரு முறை ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சு. மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு அங்கிளை வந்து கொண்டு போய் விருதம்பட்டில் விடணும். நான் வந்து காரில் தான் போயிட்டுருக்கேன். போகும்போதே என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து அந்த பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து தலை சுற்றல் வந்துச்சு. வண்டி ஓட்ட முடியல. எனக்கு கண்ணும் கொஞ்சம் மங்கலாயிடுச்சு. உடனே ஜெபம் பண்ணிவிட்டு சைடில் நிறுத்திய உடனே அந்த அங்கிள் பயந்துட்டார். அவர் உடனே பயந்த உடனே, அங்கிள் நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, எனக்கு சரியாயிடும், நான் கொண்டு போய் உங்களை விட வேண்டிய இடத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இரவு நேரம் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. உடனே அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்தேன். அதுக்குள்ளே ஆண்டிக்கு சொன்ன உடனே அந்த ஆண்டி, என்னப்பா நான் வேறு ஒருத்தனை அனுப்புனே, அவங்ககிட்ட வண்டியை கொடுத்துட வேண்டியது தானே, எதுக்குப்பா நீ இந்த உடம்பு முடியலன்னா நீ வண்டி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க ஆண்டி, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வர வழியில் ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நல்லா தான் போச்சு, நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சனிக்கிழமை மதியம் காலையில் முடியலன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுக்கிறேன். படுத்த உடனே நல்லா தூங்கிட்டு ஒரு 4 மணி 4:30 மணி இருக்கும். அன்றைக்கி சண்டே கிளாஸ் வர, சனிக்கிழமை தான் சண்டே கிளாஸ் நடக்கும். என்னுடைய மனைவியும் சண்டே கிளாஸில் அவங்க இருந்தாங்க. போனதுனால நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். திடீர்னு இல்லைன்னா என்னால் எழ முடியல. அந்த வேதனை பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா திடீர்னு எழ முடியல அப்படின்னு சொல்ல உடனே லெஃப்டில் கை கால் ஒரு பக்கமே வரல. அப்படியே நான் செவுத்தை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக நடந்து யூரின் வருதுன்னு பாத்ரூம் போகிறேன். யூரினும் வரல. என்னால் வரவே இல்லை. ரொம்ப பயந்துட்டேன். திரும்ப செவுத்தை பிடிச்சிட்டு வந்து மெதுவாக ஃபோன் பண்ணுறேன், என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க ஃபோன் எடுக்கலை. உடனே அந்த ஆண்டிக்கு தான் அடித்தேன். ஆண்டிக்கு அடித்தோடனே எடுத்துட்டாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஆண்டி என்னால் நடக்கவே முடியல, கை கால் வரலைங்க ஆண்டி, லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னோடனே அவங்க பதில் அடித்து 2 பேர் வந்தாங்க. உண்மையாகவே பார்க்கும்போது அந்த இடத்துல அன்ஷு, பிரியனண்ணா, அந்த 2 பேர் வந்து என்னை அப்படியே தூக்கிட்டு போய் காரில் வச்சு
வீட்டில் ஆண்டி ஒரு காஃபி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, அதுக்கு முன்னே சிஎம்சியில் எல்லாமே எனக்கு ஆயத்தமாக இருக்குது. எமர்ஜென்சி வார்டில் என்னால் நடக்க முடியல. திடீர்னு என்னால் நடக்க முடியல. நல்லா நடந்துகிட்டு இருந்தவன் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, பண்ணாங்க. ஒரு அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும்போது தான் தெரியுது, ஒரு வாரத்தில் என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆச்சு. ரொம்ப முடியாத மூச்சு பேச்சே இல்லை. என்னை குளிக்க வைக்க போகிறாங்க. நான் மேலே எடுத்து மேலே பைப்பை பிடிச்சேன். உடனே தலை சுற்றல் வந்துடுச்சு. என்னால் முடியல, படுத்துட்டேன். அப்போ தான் எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவனுக்கு பிளட்டு கிளாட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் இவனுக்கு மூளைக்கு போகிற இரத்த குழாய் இந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கை கால் வரல. இந்த அடைப்பு மூளைக்கு போயிடக்கூடாது. மூளைக்கு போனால் உயிருக்கே ஆபத்து. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படியே படுக்கணும். பெட்டில் மேலே அப்படியே ஒரு கழிச்சு இப்படியே படுத்துட்டு இருக்கணும், இல்லைனா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கேன்னு சொல்லி ஆண்டி எல்லாம் கேள்விப்பட்டு நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல எனக்கு தெரியாதவங்களாம் என்னை பார்த்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணா அனுப்புனார், உங்களுக்கு தெரிஞ்சவர், எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எனக்காக ஜெபம். அந்த செக்யூரிட்டியாக உள்ளே என் வார்டில் என்ன இந்த பேஷண்ட்டை பார்க்க போயினே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சண்டை போட்டு விட மாட்டார். அப்படி நிறைய பேர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரியாதவங்களாம் கூட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் பேசினார், உனக்கு ஒன்றும் ஆகாது, ஈஸ்வரனே நீ பயப்படாதே, யாக்கோபே என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாத, ஈஸ்வரனே பயப்படாத, உன் மேலே வச்சிருக்கிற என் விருப்பம் என் சித்தம் இன்னும் நிறைவேறலை. ஆண்டவர் மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் உணர்த்தி அந்த வார்த்தைகள்லாம், ஈஸ்வரனே நீ பயப்படாத, அவன் கூட இருக்கிறான். பைபிளில் ஏசாயாவில் அதுக்கப்புறம் தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது ஏசாயாவில் இருந்துச்சு அந்த வசனம். அதுக்கப்புறமா அந்த ஆண்டவர் தேற்றினார். அந்த நேரத்தில் ஆண்டவரே, இன்னும் யாருக்காவது நான் இன்னும் என்ன நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கு என்ன பாவம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணேன். இப்படி ஒரு பிசாசின் போராட்டங்கள் வந்தாலையும் ஊழியம் செய்யும் போதும் அநேகருடைய ஜெபம் எனக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தவர்கள் நிறைய பேர். சொன்னால் நம்ம லிஸ்ட்டு தாங்காது. நிறைய பேர் சொல்ல முடியாது, அதிகமான பேர்கள் உண்மையாகவே பார்க்கும் பொழுது. ஆனால் ஆண்டி, இவ்வளோ ஆண்டியை இந்த சாட்சியின் மூலமாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சாக போகிற நிலைமையில் இருக்கும்போது அவங்க சாப்பிடாமல் உபவாசம் பண்ணி எனக்காக ரூமில் அவங்களுடைய ஜீவன் போனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணாங்க. 23 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் பல டெஸ்ட்டுகள் எடுத்தாங்க. வேதனையாக இருக்கும், நடக்க முடியாது. ஃபிசியோதெரப்பி வருவாங்க. ஒரு குழந்தை ஃபஸ்ட்லேருந்து எப்படி நடந்து வருமோ அந்த மாதிரி தான் நான் திரும்ப நடந்து வந்தேன். என்னை பார்க்க என் தம்பி ஒரு பக்கம் அழுறான், என் அப்பா ஒரு பக்கம் அழுறாங்க, என் அம்மா ஒரு பக்கம் அழுறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒரு சின்ன உடம்பு முடியலன்னு நினச்சிட்டாங்க. கை கால் வரலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச உடனே அழுதுட்டுருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. இவர் அழுதுட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் யாரோ ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு நீ அழாதப்பா, உன் பையன் பொழைச்சிருவான், அழாத, பையன் பொழைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாராம். என் அப்பா சொன்னார், உண்மையாகவே எசப்பா என் கூட இருந்ததுனால தான் அவர் இந்த நாள் வரையிலே என்னை நடத்திட்டு வர்றார். என் ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை வியாதிஸ்தவன் தான் பார்த்தாங்க. பருந்து உடம்பு முடியாமல் இருக்கும்போது, ஃபைல்ஸில் இருக்கும்போது, ஃபிஸ்டுலாவில் இருக்கும்போது, எல்லா நேரத்துலையுமே என்னை பார்க்குறவங்களாம் ஒரு வியாதிஸ்தவன், இந்த பையன் எப்போ செத்து போவான் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனால் திரும்ப நான் உயிரோடு பின்னாடி தான் இருந்தாங்க. இவன் வணங்குற தெய்வம் பெரியவர், இயேசு பெரியவர்னு என் ஊராரெலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைமையில் கை கால் வர முடியாமல் இருக்கும்போதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லலை. எங்கள் உறவினர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் சொல்லலை. என் அப்பா அம்மாவுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அதிக பேருக்கு நாங்கள் சொல்லலை. இதுக்கு சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 23 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். எனக்காக உத்தரவு இருந்து அநேகர் ஜெபித்தாங்க. அவங்களெல்லாம் நினச்சி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். டாக்டர்ஸ், அங்கே இருக்கிற நர்ஸ், அங்கே இருக்கிற டாக்டருடைய தயவு ஒவ்வொரு மூலம் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில். அது இல்லாமல் லட்சக்கணக்கில் செலவாச்சு, கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே. ஆனால் நாங்கள் ஒன்றும் அதிகமாக கட்டுறதுக்கு ஏசப்பா விடலை. எல்லா செலவையும் ஏசப்பா அந்த டாக்டர்கள் மூலமாக எல்லாரும் மூலமாக ஆண்டவர் அதை கட்டுவதற்கு உதவி செய்தார். இப்படியே 2019 வெளியே வரேன். ஹாஸ்பிட்டலை விட்டு நான் வெளியே வரேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, டிசம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் வெளியே வரேன். அப்போ எனக்காக ஜெபித்த பியூலா ஆண்டி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க.
அவங்களுக்கு மூச்சு வாங்க முடியல. அவங்க ரொம்ப ஒரு சீரியஸாக போய் அட்மிட் ஆகுறாங்க. எனக்கு தெரியாது. நான் சர்ச்சில் வந்து உட்கார்றேன். ஈவினிங் சர்வீஸ் சாயந்தரம் சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போல்லாம் போகிறாங்க. அவங்களுடைய மருமகன் எல்லாமே போகிறாங்க. இவங்கெல்லாம் போனதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஏதோ ஒன்று நடக்குது, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியை சேர்த்துட்டாங்க. எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவன் இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கான். இவனுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இவன் கேட்கக்கூடாது, இவன் கேட்டானா தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்காக உத்தரவாதம் ஜெபித்தவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க, உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணாங்க, அவங்கள நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் அவங்களும் இப்போ ஒரு ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருந்து ஏசப்பா அவங்களையும் திரும்பவும் கொண்டு வந்தார். ஏன்னா ஊழியம் செய்கிறதுனால ஒரு பிசாசின் போராட்டம் தான். ஒரு ஊழியம் என்பது ஒவ்வொரு நாளும் நாங்கள் முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல. ஏன்னா அநேக இடத்துல ஊழியம் செய்கிறதுனால போராட்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே ஒரு 5.5 மாதம் ஆச்சு. நல்ல ஒரு சுகம் கிடச்சிது. அதுக்கப்புறமா திரும்பவும் பழையபடி 2 வீலர் ஓட்டினேன், கார் எடுத்து ஓட்டினேன். எனக்கு சீக்கிரத்தில் அடிபட்டால் ரத்தம் வரக்கூடாது. ரத்தம் வந்தால் திரும்பவும் அந்த ரத்த உறைதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசப்பா இதுவரையிலையும் எந்த ஒரு அடியும் படாமல் என்னை பாதுகாத்து வருகிறார். அப்படியே அங்கே ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம். 2020 கொரோனா நேரத்துலையும் ஏசப்பா எங்களை பாதுகாத்தார். 2021 20லேருந்தே அங்கே இருக்கிற ஆண்டி எல்லாருமே சொல்லுவாங்க, ஆண்டோடைய சித்தம் என்னவோ கேட்டு செய்யுங்கப்பா, கடைசி காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 2021 நான் உங்ககிட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி தனியாக ஊழியம் வச்சுருக்கார், சபை ஊழியத்தை வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னேன். முதல்ல அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஊழியத்தை விட்டு நான் போகக்கூடாது. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க, இந்த ஊழியமும் தெரிஞ்சவங்க, வேலூர் நமக்கு பழக்கப்பட்ட இடம் இப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்துச்சு. ஆனால் ஆண்டோடைய சித்தம், ஆண்டவர் பேசிகிட்டே இருந்தார். சொல்லிட்டேன். சொன்ன உடனே அதுக்கப்புறம் சரிப்பா நீ போய் ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி உண்மையாக மனதார அவங்க அந்த இடத்த கொடுத்தாங்க. நான் இப்போ வந்து UCMSI அர்ப்பணை இயக்கத்தினை இணைந்து ஒரு 3 வருஷமாக இந்த இடத்துல 3.5 வருஷமாக நாங்கள் அத்திப்பாடி என்ற கிராமத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திப்பாடி கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு வரோம். ஆண்டவர் ஊழியத்தை நடத்திட்டு வரார். ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார், நல்ல சுகத்தை கொடுக்குறாரு. மனைவி பேர் வந்து காயத்ரி. மனைவியும் நானும் சேர்ந்து தான் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். இப்போவும் 2 பேர் சேர்ந்து சிறுவர்கள் மத்தியில் வீடு சந்திப்பு, கிராம ஊழியங்கள், இன்னும் மனநல காப்பகம், தர்மடுக்கள் மத்தியில் ஊழியம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, இது போல் நாங்கள் அந்தந்த இடத்துல போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய UCMSI அர்ப்பணை இயக்கத்தினுடைய நிர்வாகம் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஊழியம் செய்கிறதுக்கு தேவையான உதவிகளை செய்துட்டு வராங்க. இந்த வேலையில் உண்மையாகவே அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி வேலூர் பகுதியில் ஊழியம் செய்யும் போது எனக்காக உதவி செய்த அனைவரையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நேரம் என் சாட்சியை கேட்டுட்ருக்கேன். ஏன் இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லணும்? என் கண்ணீர், என் அசிங்கம், என் அவமானம், பாடுகள், பிசாசின் போராட்டம் நிறையா இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் இருக்கலாம். ஐயோ எனக்கு வியாதி சரியாகலையே, நான் வியாதி படுக்கையில் இருக்கனே, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள், ஏன் இவ்வளோ வேதனைகள், இந்த போராட்டங்களுக்கு ஒரு விடுதலையா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஏசப்பா உங்களை என்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவர் எங்கூட இருக்கிறார். ஏசப்பா ஜெயித்த இயேசு கடவுள் எங்கூட இருக்கிறார். அதே போல தான் ஜெயித்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். எனக்கும் பிறந்த 40 நாள் குழந்தையிலேருந்து மூளைக்காய்ச்சலேருந்து விடுதலை கொடுத்தவர் உங்கள் கூட இருக்கிறார். அதே போல் 7 வயசில் அந்த விரைவீக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் உங்கள் கூட இருக்கிறார். எனக்கு ஃபைல்ஸு, ஃபிஸ்டுலா, அதே போல் கிட்னியில் கல் இருந்துச்சு, அதிலேருந்து விடுதலை கொடுத்தவர் உங்கள் கூட இருக்கிறார். அதே போல் நான் 2019 எப்படி கை கால் வராமல் இருந்தனோ, அந்த நாட்களில் வேதனைப்பட்டனோ, அப்போ அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து என்னை உயிரோடு ஜீவனோடு என்னை பாதுகாத்து வந்து இப்போவும் உதவி செய்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிற இந்த தெய்வம் இயேசு, அவர் தான் உண்மையான தெய்வம். எங்கள் அப்பா சபரிமலைக்கெல்லாம் போனார், மந்திரம்லாம் பண்ணோம், எவ்வளவோ எல்லாமே யார் சொன்னாங்களோ மந்திரம்லாம் பண்ணோம். ஆனால் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த விக்கிரகம்லாம் என்னை காப்பாற்றலை, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார். இவ்வளோ நாள் என்னை நடத்தி வந்திருக்கிறார். நானும் என் மனைவி குடும்பமாக இப்பொழுது ஊழியம் செஞ்சுட்டு வரோம்.
எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை செய்கிற டேனியல் ஐயா அவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த சாட்சியை தகப்பனே எடுக்க உதவி செய்தீர். ஐயா அவர்களுக்கு எனக்கும் சொல்லுவதற்கு கர்த்தர் உதவி செய்தீர். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே வியாதியின் பிடியிலே தகப்பனே, வேதனையில், துக்கத்தில், கண்ணீரில் நான் என்ன செய்வது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போராட்டங்கள் இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீரே எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின் மூலமாய் இவர்களுக்காக நீரே செய்து முடிப்பீராக. தகப்பன் ஆண்டவரே, டேனியல் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவங்க செய்கிற ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே மனைவி பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அவங்க எங்கே போனாலும் நல்லா பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, உங்களுடைய பரிசுநாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்ட்டு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, அவனுக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.